சிக்கன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் தனியா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் 1/4 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், சால்ட்டு, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கும் போது மல்லித்தலையை அதில் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் ரசம் ஆர் சிக்கன் சூப் ரெடி. நமக்கு கோல்டு, நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது இந்த சூப் அதிகமாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.